அர்னால்ட் அலாயிஸ் ஷ்வார்ஸ்நெக்கர் ஒரு ஆஸ்திரிய மற்றும் அமெரிக்க நடிகர், மிகப்பெரிய தொழிலதிபர், முன்னாள் அரசியல்வாதி மற்றும் முன்னாள் தொழில்முறை உடற்கட்டமைப்பாளர் ஆவார். உயர்மட்ட அதிரடி படங்களில் நடித்ததற்காக அறியப்படுகிறார். அவர் 2003 முதல் 2011 வரை கலிபோர்னியாவின் 38வது ஆளுநராக பணியாற்றினார். நடிப்பில் படிப்படியாக உயர்ந்து கலிபோர்னியாவின் கவர்னர் என்ற புகழின் உச்சத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய வெண்கலச் சிலை முகப்பில் நிறுவப்பட்ட ஒரு ஆடம்பர ஹோட்டலை திறந்து வைத்தார். ஹோட்டலின் திறப்பு விழாவின் போது அந்த ஆடம்பர ஹோட்டலின் உரிமையாளர், அர்னால்ட், எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த ஹோட்டலுக்கு வந்து முன்பதிவு ஏதுமின்றி இலவசமாக நீங்கள் தங்கிக் கொள்ளலாம், அவருக்கு எப்பொழுதுமே ஒரு அறை இருக்கும் என்று அறிவித்தார். நாட்கள் நகர்ந்தன, பதவி போனது, புகழ் போனது. சமீபத்தில் சாதாரண மனிதனாக அந்த ஹோட்டலுக்கு சென்ற அர்னால்டுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஹோட்டலில் எல்லா அறைகளும் புக்கிங் ஆகிவிட்டது. தற்பொழுது அறைகள் ஏதுமில்லை என்று ஹோட்டல் நிர்வாகம் கூறவே அதிர்ச்சியில் உறைந்து போனார் ஹாலிவுட் முன்னாள் ஹீரோ, கலிபோர்னியாவின் முன்னாள் கவர்னர், அந்த ஹோட்டலையே திறந்து வைத்த முன்னாள் VIP அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர். மனமுடைந்த அர்னால்ட் தான் வைத்திருந்த போர்வையை எடுத்துக்கொண்டு அந்த ஹோட்டலின் முகப்பில் தன்னால் திறந்து வைக்கப்பட்ட வெறும் அலங்கார பொருளாக நின்று கொண்டிருந்த தன்னுடைய வெண்கலச் சிலைக்கு முன்னர் செய்வதறியாது படுத்துக் கொண்டார். இந்த சம்பவத்தால் துவண்டு போன அர்னால்ட் அந்த காட்சியை புகைப்படம் எடுத்து வலைத்தளத்திலே பதிவிட்டு உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறார். நாம் பதவியில் இருக்கும் பொழுது மெச்சப்படுவோம், புகழப்படுவோம், நமக்கு உச்சபட்ச மரியாதை தரப்படும். எப்பொழுது நாம் பதவியையும் புகழையும் இழக்கின்றோமோ அடுத்த நொடியே நாம் ஒதுக்கப்படுவோம். நமக்கு தந்த சத்தியங்கள் காற்றில் பறக்கவிடப்படும். எல்லா சத்தியங்களும் வாக்குறுதிகளும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது அல்ல, அது உங்களை அலங்கரித்த பதவிக்காக கொடுக்கப்பட்டது. உங்கள் புகழை, உங்கள் பதவியை, உங்கள் அதிகாரத்தை ஒருபோதும் நம்பாதீர்கள். இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எனவேதான் பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்றும், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்றும் பரிசுத்த வேதம் கூறுவதால் உலகத்தின் எந்த காரியத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து ஏமாற்றமடையாதபடிக்கு கவனமாக இருப்போமா?